பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தை 34. அறிவு தெளிவுடன் இருங்கள், நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள், பாவம் செய்யாதீர்கள். ஏனெனில் உங்களுள் சிலருக்கு கடவுளை பற்றிய அறிவு இல்லை. உங்களுக்கு வெட்கம் உண்டாகவே இதை சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், பாவ சோதனைகளை மேற்கொள்ள நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நிமிடமும் பாவம் விழ வைக்கின்றது. எப்படி அவன் பாவம் செய்கிறான் என்பதை அவன் அறியாமலே இருக்கின்றான். ஏனென்றால் பாவத்தை தூண்டும்படியாக சாத்தான் அவனுடைய தூதனை நமக்குள் அனுப்பியிருக்கின்றான். எனவே அந்த சாத்தான் செயல்படக்கூடிய நேரத்திலே சாத்தானுடைய தூதன் நம்மை விழ வைக்கக்கூடிய நேரத்திலே நாம் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம். எனவே சாத்தான் செயலாற்றக்கூடிய நேரத்தில் அறிவு தெளிவோடு நாம் இருக்கக்கூடிய நேரத்திலே, நேர்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே, பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த காவல் தூதர் நமக்கு உதவி செய்வார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் பாவ சோதனையினால் நிறைந்திருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் இச்சைகளை தூண்டக்கூடிய சினிமாக்களும் டெலிவிஷன் நிகழ்ச்சிகளும் ஆபாச புத்தகங்களும் தீய மனிதர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் மொபைல் போனை எடுத்து விட்டோம் என்றால் அதில் நல்ல காரியங்களும் இருக்கின்றது, தீமையான காரியங்களும் இருக்கின்றது. எனவே அநேக பேர் அந்த தீமையான காரியங்களை பார்ப்பதற்காக தன்னுடைய கண்களை திருப்பிக் கொள்கிறார்கள். எனவே ஊக்கமாக நாம் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே பாவங்களை மேற்கொள்ள முடியும். வல்லமையாய் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே வல்லமையான ஆவியானவர் எது பாவம் எது தீமை என்பதை நமக்கு வெளிப்படையாய் சொல்லிக் கொடுப்பார். அதற்காக நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும். ஆகவே பாவம் நெருங்காதபடி, சோதனை மேற்கொள்ளாதபடி நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த நாளில் நான் பாவத்தில் விழுந்து விடாதபடி நீர் என்னை பாதுகாத்து வழிநடத்தும், என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்றால் அவர் நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்றார். எனவே பாவ சோதனை வரும்போது தூய ஆவியானவர் உள்ளத்தின் ஆழத்தில் உங்களை எச்சரிப்பார். அந்த நேரத்திலே அந்த இடத்தை விட்டு நாம் கடந்து சென்று விட வேண்டும். வீண் வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவராயுடைய ஆவியானவர் உங்களோடு இணைந்து செயலாற்றி இது தவறு என்று உங்களுக்கு சுட்டி காண்பார். கடவுளுக்கு பிரியமான இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். இந்த மனிதனோடு நீ பேச வேண்டாம், இந்த இடத்தில் நீ இருக்க வேண்டாம், எழுந்து போ என்று ஆண்டவர் உங்களை எச்சரித்து விடுவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, யோசுவா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர். ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வந்தது. இஸ்ரவேலை மக்களை வழிநடத்தும்படியாக யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனாலும் தந்திரமான சாத்தானுடைய ஆவியை கொண்டு இருந்த கிபையோன் குடிமக்கள் அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அவர்கள் தீயவர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். கடவுளுடைய பார்வையில் தீமை செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனாலும் அந்த தீமையான செயல்களை யோசுவா அறிந்து கொள்ளவில்லை. யோசுவாவிடம் சமாதானம் பேசியது போல் அவர்கள் பேசி நடித்ததை யோசுவா புரிந்து கொள்ளவில்லை. யோசுவா புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் சில்காலில் பாளையம் இறங்கி இருந்த யோசுவாவிடம் சென்றார்கள். அவர்கள் யோசுவாவிடமும் இஸ்ரவேல் மக்களிடமும், நாங்கள் தொலை நாட்டில் இருந்து வருகின்றோம், இப்பொழுது எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்றார். யோசுவா
யோசுவாவும் அவர்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். மிக தொலைவிலிருந்து வந்தவர்கள் போல் அவர்கள் நடித்து யோசுவாவுடைய மனதை மாற்றிவிட்டார்கள். அதை நினைத்து சமாதானம் பண்ணிய நேரத்திலே யோசுவாவால் அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, அநேக மக்களும் உங்களிடம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை திருத்தி கூறுவார்கள். அவர்கள் வீண் வார்த்தையை உங்களுக்கு சொல்வார்கள். உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண வருவது போல் உங்களிடம் நடித்து உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் பொருள்களையும் கவர்ந்து சென்று விடுவார்கள். மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். கடைசி வரை யோசுவாவால் அந்த கிபையோன் குடி மக்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவரோடு இருந்து செயலாற்றவில்லை. அதே போல் பாருங்கள், 1 குறிப்பேடு 21வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பி இஸ்ரவேலரை கணக்கிடும்படியாக தாவீதை தூண்டினான். ஆண்டவர் ஒரு நாளும் தாவீதிடம் சொல்லவில்லை, நீ இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கெடு என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை ஏவினார். பாருங்கள், அதே நேரத்தில் சாத்தானும் ஏவினான். அந்த நேரத்திலே தாவீது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நடந்தவர், ஆண்டவரை பற்றி அறிந்தவர், ஆண்டவருடைய கரத்தின் வழியாக வெற்றியை பெற்று கொண்டவர். சாத்தானுடைய அந்த வார்த்தை வந்த பொழுது அவன் சாத்தானுடைய குரலை கேட்டு ஆண்டவருடைய குரலுக்கு கீழ்ப்படியாதபடி அவர் உடனடியாக இஸ்ரவேல் மக்களை அவன் கணக்கிட்டான். நடந்தது என்ன? வாசித்து பாருங்கள். 1 குறிப்பேடு 21வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. கிட்டத்தட்ட 70,000 பேர் இறந்தார்கள் நோயினால், கொள்ளை நோயினால், கடவுள் அனுப்பிய அந்த நோயினால். தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்தார். கடவுளுக்கு முன்பாக அவர் தன்னை தாழ்த்தினார். கடவுளுக்கு முன்பாக வந்து அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து தான் செய்த பாவத்தில் இருந்து எனக்கு மனமாற்றத்தை தாரும் என்று சொல்லி மன்றாடினார். ஆண்டவரும் மனம் இறங்கி தாவீதை மன்னித்தார். பாவம் செய்யாதபடி எப்பொழுதும் நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு இருந்து செயலாற்றுவார். சாத்தானால் உங்களை தொட முடியாது. ஆம் அன்பார்ந்தவர்களே, யோசுவாவும் தாவீதும் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் இருந்தார்கள். அவர்களே தடுமாறி போனார்கள். நாம் ஒரு சாதாரண மனிதர்கள், நாம் பலவீனமானவர்கள், நாம் பாவத்தில் உழண்டு கொண்டு இருக்கிறவர்கள், பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுடைய நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், நாம் பாவத்திற்கு அடிமையாகி இருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதரும் பாவம் செய்து கொண்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே பாவ சோதனை மேற்கொள்ள விழிப்பாயிருந்து ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்திலே தன்னுடைய சீடர்களிடம் சொன்னார். எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீர்களா என்று சொல்லி, உங்களுடைய உடல் பலவீனமானது, உங்களுடைய உள்ளம் ஆர்வமானது என்று சொல்லி அவர்களிடம் பேசினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் ஆர்வத்தோடு ஜெபிப்போம். சில நாட்கள் ஜெபிப்போம். அந்த ஸ்லோலி நம்ம என்ன செய்வோம் என்றால் அந்த ஜெப ஆவியை நாம் இழந்து போய் விடுவோம். நாளைக்கு ஜெபிக்கலாம், நாளைக்கு ஜெபிக்கலாம், நாளை ஜெபமாலை சொல்லலாம், இன்று வேண்டாம், இன்று நான் டயர்டாக இருக்கிறேன் என்று நினைக்கலாம். அன்பார்ந்தவர்களே, பாவ சோதனை மேற்கொள்ள வேண்டுமே என்றால் ஜெபத்தால் மட்டுமே உங்களால் முடியும். எனவே ஆண்டவர் இந்த நாளில் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். உங்களை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கின்றார். உங்களை தேடி வந்து இருக்கின்றார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கின்றார். எனவே அவரிடம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் பாவ சோதனை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை தாரும். விழிப்பாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாவத்தை அறிக்கையிடக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தாரும் என்று சொல்லி கேளுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த நேரத்திலே ஆண்டவர் தரக்கூடிய அந்த மெய்யான விழிப்புணர்வின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா, தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமும் ராஜாதி ராஜாவுமாக இந்த பரிசுத்தமான பள்ளி மேடையில் இருந்து எங்களுடைய உள்ளத்தை கவனித்துக் கொண்டு இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அநேக முறை நாங்கள் பாவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த மாட்சிமையும் மகிமையும் ஆண்டவரே ஆன்மீக ஆசீர்வாத
ஆசீர்வாதத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் நாங்கள் இழந்து தவிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே பாவ சோதனை எதிர்த்து நிற்க, பாவ சிந்தைகள் எங்களை விட்டு மாற ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண்களை உம்மீது பதிய வைத்து நீர் எங்கள் வலப்புறத்தில் இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு இருக்கின்றீர் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை நோக்கி இருந்து ஜெபித்து விழிப்புள்ளவர்களாய் நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நாங்கள் பாவம் செய்யக்கூடிய நபர்களோடு உறவு வைத்து இருக்கின்றோம் ஆண்டவரே. பாவம் செய்யக்கூடிய மக்களோடு நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். பாவம் செய்கிறவர்கள் மீது நாங்கள் உடன்படிக்கை செய்து இருக்கின்றோம். பாவம் செய்யக்கூடிய சபையில் நாங்கள் அமர்ந்திருந்த நாட்கள் உண்டு. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக முறை நாங்கள் மற்றவர்களை பற்றி தவறாக பேசி இருக்கின்றோம், கெட்ட வார்த்தை பேசி இருக்கின்றோம், கெட்ட சிந்தனை கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே. பார்வையினால் பாவம் செய்து இருக்கின்றோம், சிந்தனையினால் பாவம் செய்து இருக்கின்றோம், வார்த்தைகளினால் பாவம் செய்து இருக்கின்றோம். உள்ளத்தில் எவ்வாறு ஒரு கரு உருவாகிறதோ அதே போல் பாவம் உருவாகி இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலே உமது கரத்தை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பாவ உணர்வுகளை எடுத்து மாற்றுவீராக, பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்றுவீராக, விழிப்புள்ளவர்களாய் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் தருவீராக, சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய காவல் தூதர்களை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தருவீராக. தேவையான அளவு பகுத்துயிர் உணரும் ஆண்டவரே, பகுத்தறிவை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு மனுஷனையும் எதிர்த்து நிற்காதபடி ஆண்டவரே, எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். தகப்பனே, அநேக முறை தவறியும் இன்றும் நீர் எங்களை அன்பு செய்து கொண்டு இருக்கின்றீர். உமக்கு எதிராய் செயல்பட்டும் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, உமது அன்பு கரம் எங்களை தாங்குவதற்காக நன்றி. எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விழிப்புணர்வை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த அதிகாலையிலே ஆண்டவர் உம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். எனவே பாவ சோதனை மேற்கொள்ள விழிப்புள்ளவர்களாய் இருப்போம், விழித்திருப்போம், ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, பகுத்துணரும் ஆவி எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அப்பொழுதுதான் நல்லவர் யார், தீயவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நேரத்திலே நற்கருணை நாதர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.